மாட்டு வண்டியில மாப்பிள பத்த அப்பா வரார் சாராய வண்டி அப்பா காலை விடுறாங்க முன்னாடியே காலை விடுறான்னா கல்யாணத்துக்கு பண்ணா நேரத்தை விடுவான்னு கேட்டு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வர சொன்னேன். என்ன மாப்பிள்ளை இந்த கோலத்து இருக்காரு? மாப்பிள்ளை சரியா பார்த்தியா? படத்தை பார்த்தா அவன் அவன் ஆகும் இதை சொல்ல வர சபதி ஐயா, இதை சொல்ல வர தவறாக நினைக்க வேண்டாம். என் மகன் அயலாத்திலிருந்து சற்று முன் தான் வந்தான். ஒரு வார பயணம் உன்னல ஓய்வெடுக்கல. அவர் என்ன சபதி சபதி சம்பத் தவறாக நினைக்க வேண்டாம். என் மகன் சொக்க தங்கையா, அவன் பச்சை மண்ணு, எந்த தவறும் சபதி அதை கேட்கல. சபதி சபதி எதுக்கு சொல்ல தெரியுமா? அந்த இரவ வெட்டியிலே அம்மனுடைய ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அருமையான சிலைகளை அமைத்திருக்கிறார். ஐயர் இல்லாத ஒரு கல்யாணம் நடக்குமா? போக சொல்லக்கூடாது. கூத்தா கூட ஐயர் வந்தா ஓ நச்சு பயிர மாலையிட்டா முப்பது நச்சு பயிர நச்சு பயிர ஐயர் சத்து போட்டாரா பாரு. ஐயர் சத்து போயிட்டு அடுத்தா திரிக்கிறேன். ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். உயிராக கேட்பாங்க. அதான் செத்து தர ஜம்பாய் செஞ்சுக்க இருந்தாலும் கணக்கே பணம் வாங்கி வச்சிருக்கிறேன். என்னடா 500 ரூபாய் கொடுத்து ஐயர் செத்துக்கே சிரிக்க நினைக்காதீங்க. ஐயர்
அதனால மண்டபத்துக்கு போயிருக்கிறேன். என் ஐயர் மந்திரம் சொல்றாரு. சும்மா அடிச்சது உட்காந்து வாங்கிட்டு வரல. நேரத்துல கங்கணம் கட்டுவாங்க. செவிடா பையனுக்கு வாங்க. எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தா. அப்பதான் நானே பிறந்தேன். அப்படிதான் ஐயர் ரொம்ப அப்ப எங்க அம்மா தாண்டா ஐயரை வச்சிருந்தாங்க. தெரியுமா தெரியாதா? என்ன வருது தெரியாதா? ஜலத்தை கொண்டு போய் அங்க போய் ஒரு கல்யாணத்துல 1000 காலத்து மயில் கையை விட்டு என்ன மயில் புரியுது? எல்லாம் உப்பாடமா கர்ரா மந்திரம் தெரியுமா தெரியாதா? ஒரு ரவுடி ஐயராகலாம், ஒரு ஐயர் ரவுடி ஆக கூடாது. இது வேற பரதரம் விஷ்ணு சசி வர்ணமா சசி வர்ணமா சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா சாரதாதி பின்னாடி வர்ணமா கோமதியா முன்னாடி வர்ணமா ஓம் ஜாங்கிரி ஜகத்தோ ஆவாதன வேதனா ஏக கொடுத்துதான் போடுவாங்க. என்ன செய்யறீங்க? என்ன செய்யற? இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு ஆவாதன வேதனா ஓம் மகமான்யம் சுபம் சூன்யம் சுக்கிலாம் வீரதரம் தலையில கொடுத்துட்டாப்பே கிட்டவடா அப்படியா பையனே கிட்டவா ஆஹாஹா ஓஹோ ஏ ஹே ஹே ஐ ஓஹோ அவுனக்கு ஓம் பராதரா பராஜரா அரகர அரகர காளி அரகர என்ன பண்ற சொல்ற? பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா. பங்காளி மீசை அடிக்காதவங்களாம் மீசை அடிச்சுங்க. கல்யாணத்துல போட்டோ எடுத்துப்பாங்க. மீசை டீசிமா இருந்தா போட்டால போய் மாட்டிக்கும். அதனால என்ன செவிக்கு பண்ணிட்டு வரணும். தெரியாதடா கொடுத்துறேன்டா. ஆ ஊ ஏ ஆயிரோ அரகரா புண்ணியதானம் சமர்ப்பியாமி. பௌத்திர வரல காட்டு. முட்டி போடு. இப்படி
அறிகை சொல்லணும். சமர்ப்பியாமேன் சிவகோத்திரமா என்ன மூத்திரம்? சரி கோத்திரம். பாட்டனார் பேர் என்ன? பாட்டனார் பேர் ரங்கசாமி கவுண்டர். ரங்கசாமி கவுண்டராகிய யாரோ அரிகரி. அவருடைய குமாரன் ஆகிய ஒப்ப பேர் சொல்லு. முனிசாமி ஒடியார். ரங்கசாமி கவுண்டரும் முனிசாமி ஒடியாரா? என்னடா குழம்பே மாறுது. அம்மா பேரு மேரி மாதா. மேரி மாதாவா? அம்மால இது உன் பேரு சப்பி. முகமது சப்பி ஐயா. முகத்துல முகமது சப்பி. ஓ முஸ்லிமா? ஆமா ஐயா. ஐயோ அம்மா இத பலாப்பற்ற கோத்திரம் சமர்ப்பியாமே. ஓ ஆவாத வேகரா அரகரா அரகரா பண்ணா அரகரா அரகரா. ஏத்த யார் கூட்ட தாஜா அரகரா. ஏத்த சிரிக்கிற நான் கொட்டாஜா சிரிக்கிற தேகா பாரு மட்டாக்கு குடிச்சுடுவேன். ஓ உங்க மாட்டியம் உங்க கூட்டியம் உங்களா பரத அழகேவி அழகரா. நாடக மன்றத்தில் மன்னர் வேஷம் ஆடக்கூடிய மந்தவாசி அடுத்த ஆவணவாடி கிராமத்தை சேர்ந்த சுப்பராயன் சாலோக சாமீப சாரூப சாருச்சம் நான்காம் பதவி அடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் இந்த கங்கக்கரையிலே எள்ளும் தண்ணியம் விட்டு சமர்ப்பியாமே. இந்த ஜலத்துல கொட்டிட்டு வா ஓய்வாட தம்பி. பாண்டி மலையாளம் பாண்டி மலையாளம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இல்ல என்னடா என்ன பண்றது? இது எங்க ஊரு இருக்கிறானா? இருக்காங்க ஐயா. நம்ம வேற சொல்லுவாங்க ஜனத்துல விட்டுட்டு வர செஞ்சா மாலையை மாத்திட்டு போ.
என்றும் அழிந்தது அமைதி குலைந்தது எனதாசை என்றும் அழிந்தது 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 எனக்கு அப்பொழுது திருமண வேண்டாம் என்று தந்தையே தங்களிடம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தை கேட்காத எனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களப்பா. இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்களப்பா. அறுந்ததை பார்த்து அரசாணி வளம் வந்து மங்கள விளம்பரத்திற்கு அப்பா என் கழுத்து மாலை சுட்டி என்னுடைய கழுத்து மாலை சுட்டி என்னுடைய முகத்தை பார்க்காத வேண்டாம் அப்பா. இதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைக்கிறா. இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறப்பா. என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அப்பா. ஒரு நாட்டு இளவரசரை திருமணம் செய்து இளைய வாழ்க்கையில் வந்து இந்த பாவிகள் சந்தோஷமாக வாழலாம் என்று என்னுடைய மனதில் மனக்கொட்டை கட்டி வைத்திருக்கிறேன் தந்தையே. என் மனக்கொட்டை அனைத்தும் இப்படி மண்கொட்டையாக விட்டது. என் வாழ்க்கை இப்படிதான் சீராது பாவியம்மா பாவியம்மா நாடால பிள்ளைகளே என்று சமமா சமம் என்று பெற்றெடுத்தேனப்பா. நீ பிறந்த நேரம் உன்னை பெற்றெடுத்த தாய் இருந்து விட்டால் நான் ஒரு மேனி ஒரு வண்ணமாக வளர்த்து வந்தேனப்பா. உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து விட்டால் மனவேதனை அடையாது என்று மனக்கோள் தோல் இருந்தது. என் மனக்கோட்டை அழைத்து மண்பாட்டையாகி நிலைமை இந்த நிலைமைக்கு எப்படி காணுவதே உனக்கு வாழ்க்கை பொருத்தமில்லை என்றும் மகளி நெஞ்சம் துடிக்குதம்மா என்ன செய்து மகளி என்ன நடக்கிறேன் மகளி மணவரைக்கு வந்தார், மாலையை மாற்றினார், மாலையை முதல் தட்டி கொண்ட யார் அவர்? ஐயா என்ன மன்னித்து விடுங்கள் ஐயா, என்ன மன்னித்து விடுங்கள் ஐயா. கண்டிப்பா கட்டளை முடிந்து அழகு பார்த்து
எங்க பக்கத்து வீட்டுக்கு ஓடி இருக்கிற உங்க வேளாண்மை நீங்கள் சென்ற ஒரு குடிகாரனுக்கும் பொத்தை கலருக்கும் பேசுவதால் எந்த பொருள் கிடையாது. தாலியை மாற்றினார், தாலி கட்டியிருக்கின்றார். அவன் கட்டிய தாலி அடுத்ததுக்கு வாங்க போலாம். அமைதி, அமைதி, சலாம். தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் சத்தம் போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இதுக்கப்புறம் தான் கதையே. அமைதி, அமைதி, சலம். அனைவருக்கும் சாட்சியாக வைத்து என் கழுத்தில் திருமாங்கல்யம் கொண்டிருக்கின்றார். அவரை விட்டுவிட்டு தங்களுடைய ஆற்றிற்கு நான் வர வேண்டுமா? அப்பா, எல்லாராலும் உள்ளாராலும் பெரியவர்கள் வந்திருக்கின்றாரே. அப்பா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதான் அப்பா திருமணம் நடக்கும். மறுமுறை நடந்தால் அதற்கு மறுமணம் என்று உடன்பிறப்பார்களே தந்தையே. அப்பா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோடு நான் சேர்ந்து நான் வாழ்ந்து விடுகின்றேன் தந்தையே. நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா. அவரோடு நீ சேர்த்து வாழ முடியாதம்மா. அப்படி சேர்த்து வாழ்ந்தாலும் உடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காதம்மா. சொல்வதை கேள், புறப்படுமா. நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா. நான் உன்னுடைய நாடு செய்கின்றேன். இருந்த போதும் என்னுடைய உயிர் உன்னோடு தான் இருக்கும். உடல் மட்டும்தான் உன் நாட்டுக்கு செய்கின்றது. நான் உடனே ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்மா. உடைய கைத்திலே இருக்கிறது இந்த மரகத மாலை. எக்காரது கொண்டும் இந்த மாலை அணிந்தே கூடாது. அப்படி இருக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன்மா. நீங்கள் பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தால் ஒரு குடிகாரனு கோயில கூத்தி கல்லனுக்கோ திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களா? யாரோ பெற்ற மகள் அவருடைய வாழ்க்கை எப்படி எழுந்தாலுமே உன்னுடைய மகன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எப்படி உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே பாபா. என் வாழ்க்கை எப்படி அழுது விட்டது பாபா. நல்ல புண்ணிய வேலை பார்த்தாதம்மா. அம்மா, இப்படிப்பட்ட அழகு தேவதை அவனுக்கு மனைவியாக கிடைக்க போன எண்ணத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். அம்மா, மணவரை அவனுக்கு தொட்டு தாலி கட்டினானே, ஒரு முகத்தை கூட பார்க்காத மணவர்களுக்கு உதவி திரட்டு சென்று விட்டானே. கட்டிய தாலி அறுத்திருந்து விட்டு அம்மா தாய்கிறது புரியாவுடைய தந்தை அதற்கு என்ன வார்த்தை கூறினார்? அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டார். அந்த பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைத்தான். அது என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. பிறந்த வீட்டை விட ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடுதான் சொந்தம் என்று கூறினாயே. அம்மா, நீ அல்லவா ஒரு உத்தரவு, நீ அல்லவா ஒரு பத்தினி. இப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்தவர் எனக்கு மருமகனாக கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா? அம்மா, உன்னை நான் மருமகனாக பார்க்கவில்லை, என் மகனாகவே பார்க்கிறேன். அம்மா, என் வாழ்க்கை இப்படிதான் நடந்து போக வேண்டும் பாபா. பாபா, சோதனை தானா நமக்கு வேதனை தானா. சோதனை தானா நமக்கு வேதனை தானா.
குடி நான் கொடுத்தேன். எதற்காக மாமா எனக்கு இப்பேற்பட்ட திருமணம் நடக்க வேண்டும் மாமா? என் வாழ்க்கை எதற்காக மாமா எனக்கு திருமணம் நடக்க வேண்டும்? நீ நல்ல மனதுக்கு நேரம் காலம் கூடி வரும் அவன் மனம் திருந்தி உன்னோடு சந்தோஷமாக வாழ்வான். என்ன வாக்குறுதி மாமா? மாமா தாத்து வீணே கதியத்தை கிடக்கின்றார். உன்னை நல்லவனாக மனம் திருந்தி என் மகனை என்னிடம் நீதான் ஒப்படைக்க வேண்டும். மாமா, உங்களுக்கு மனவரப்பு வேண்டாம். உங்களுடைய மகள் தவறான பாதையில் சென்றிருக்கின்றார். அவரை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு, எனது கடமையாகும் மாமா. உங்களுக்கு மனவரப்பே வேண்டாம். பிறந்த வீட்டை விட இந்த பூர்ண வீட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். நம்முடைய அரண்மனை பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த அரண்மனை சுற்றி நேரம் காலம் வரும். உனக்கு நல்ல வழி கிடைக்கும்.